காவேரி 2 பேருமே சேர்ந்து கைய பிடிச்சிட்டு அப்படியே வெளிய வராங்க. பார்க்குறாங்க. ராகினி அப்படியே பார்த்தோனே கோவமா வருது. கூட வெண்ணிலாவும் வராங்க. பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. கிட்ட வந்து கேட்குறாங்க. "இங்க பாரு காவேரி, எனக்கு தானே விஜய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப என்ன நீ சேர்ந்து இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அத கேட்டோனே அப்படியே காவேரிக்கு கோவமா வருது. "உன்கிட்ட என்ன சொன்னேன்? விஜய வந்து உண்மைய சொல்லி வெளிய எடுன்னு சொன்னேன். ஆனா நீ வந்தியா? போயிட்டல்ல. அப்புறம் உனக்கு எப்படி விஜய கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அத கேட்டோனே வெண்ணிலாவுக்கு கோவமா வருது. "இங்க பாரு, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்துருவீங்களா? உங்கள நான் வாழ விட்டுருவேனா?" அப்படின்னு வெண்ணிலா சொல்றாங்க. "என்ன வெண்ணிலா, என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே கோவப்படுறாங்க. "இங்க பாரு காவேரி, இனிமே நீ நிம்மதியா இருக்கவே முடியாது. உங்க 2 பேரும் சேர்த்து நான் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். விஜய் என்ன லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டல்ல, இதோட விளைவு எல்லாமே இனிமே நீ சந்திக்கணும். இனிமே என்னோட எதிரியே நீங்க 2 பேர் தான்." அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலா. அத கேட்டோனே அப்படியே காவேரி, விஜய் 2 பேருமே பார்க்குறாங்க. "இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "இனிமே எங்களோட விஷயத்துல நீ தலையிடவே கூடாது. உங்க மாமாவோட சேர்ந்து நீ போய் நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கோ." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "விஜய், நீ அப்படி பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெண்ணிலா அங்கேருந்து போறாங்க. "நீ வா காவேரி, போய் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடலாம் வா. நீ பசியோட இருக்க." அப்படின்னு விஜய் காவேரி அங்கேருந்து கூட்டிட்டு போறாரு.